இசையமைப்பாளர் தேவாவின் இளைய சகோதரரும் இசையமைப்பாளருமான 68 வயதான சபேஷ் உடல்நலக்குறைவால் காலமானார். பாடகராக இவரது பாடல்கள் பட்டி தொட்டி வரை பட்டையை கிளப்பியது. ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு மம்மரம் இருக்கும் இடம் கந்த கோட்டம் எட்டாவது படிக்கும் போதே ரூப் தேரா மஸ்தானா ஹிந்தி பாடலை வாசித்து அசத்தியவர் சபேஷ். ஆரம்பத்தில் கச்சேரி, லைட் மியூசிக், டிராமாக்களில் வாசித்த சபேஷுக்கு கங்கை அமரன் மூலமாக திரை இசை வாய்ப்பு கிடைத்தது. மலையாளத்தில் பிரபல இசையமைப்பாளர் KG ஜாகிடம் உதவியாளராக இசை கற்றார். சபேஷ் மற்றும் முரளி இருவரும் தேவாவிடம் உதவியாளராக பணியாற்றி பின் தனியாக இசையமைப்பாளராக தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம், இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, மாயாண்டி குடும்பத்தார் போன்ற பல படங்களுக்கு இசையமைத்துள்ளனர். ஜோடி, ஆட்டோகிராஃப் போன்ற ஹிட் படங்களுக்கு பின்னணி இசையமைப்பாளர்களாக பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளனர். இருந்தும் அந்த இசையும் பாடல்களும் இவரதுதான் என்று பலருக்கு தெரியவில்லை. தற்போதைய திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தலைவருமான சபேஷ் குத்துப்பாட்டு முதல் மெலடி பாடல்கள் வரை பல வெற்றிகளை கொடுத்துள்ளார். சபேஷுக்கு கீதா மற்றும் அர்ச்சனா எனும் மகள்களும் கார்த்திக் எனும் மகனும் உள்ளனர். சபேஷின் மனைவி தாரா முன்னரே காலமானது குறிப்பிடத்தக்கது. மகன் கார்த்திக் காதல் சொல்ல வந்தேன் மற்றும் பட்டத்து யானை போன்ற படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தேவாவுடன் சேர்ந்து ஒரே வருடத்தில் 36 படங்களில் பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல பாடல்களை தேவா பாடல் என்றே நினைத்திருப்போம். ஆனால் இவர் கொடுத்த பாடல் ஏராளம். 2001 முதல் முறையாக சபேஷ் முரளி இசை காம்போவில் சரத்குமாரின் சமுத்திரம் படம் வெளியானது. பின்னர் நைனா, தவமாய் தவமிருந்து, இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, பச்சைக்குதிரை, மிருகம், இந்திரலோகத்தில் நா அழகப்பன், பொக்கிஷம், எங்கள் ஆசான், மாயாண்டி குடும்பத்தார், மிளகா, கோரிப்பாளையம் போன்ற படங்களுக்கு இசையமைத்துள்ளார். ஜோடி, ஆட்டோகிராஃப், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், சிந்து சமவெளி, விஜயகாந்தின் அரசாங்கம், அம்பாசமுத்திரம் அம்பானி போன்ற படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். தேவாவின் பல படங்களில் இவர்களின் பின்னணி இசைக்கு பெரும் பங்கு உண்டு. குறிப்பாக ரஜினி ரசிகர்களால் மறக்க முடியாத, இன்று வரை கூஸ் பம்ஸ் ஆகி இருக்கும் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு இசைக்கு சொந்தக்காரர்கள். காலம் உள்ளவரை இவர் பாட்டு இருக்கும், இவரது பாட்டு உள்ளவரை இவர் புகழ் இருக்கும். அவரது இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பாகும். அமரரான இசையமைப்பாளர் சபேஷ் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரையுலகினருக்கும் எங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது நினைவும் அவர் தந்த இசையும் காலத்தை வென்று நிற்கும். சபேஷ் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம்.